Hi guys, welcome to RR Cars. நம்ம RR Carsல இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்டியான SUV தான் பார்க்க போறோம். இட்ஸ் 5 seat. Hi bro. Hi. கார் பத்தி சொல்லுங்க. கார் மாடல் பார்த்தீங்கன்னா ஜீப் காம்பஸ் 2019 மாடல். ஓகே. சிங்கிள் ஓனர் தான். 66,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. டீசல் மேனுவல். இன்சூரன்ஸும் லைவா இருக்கு, காம்ப்ரிஹென்சிவ் போட்டிருக்கு. வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அடிஷனலா போய் பார்ப்போம். ப்ரோ வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. வண்டி ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இன்ஜின். ஓகே. உங்களுக்கு நல்ல அக்ரெசிவான ஃபீல் இருக்கும் டிரைவிங்ல. ஓகே. மோஸ்டா ஜீப் காம்பஸ் வந்து டீசல் மேனுவல் தான் மோஸ்டா சேல் ஆச்சு வண்டி. ஓகே. ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல இது ஒன் ஆஃப் த ஐகானிக் கார்ஸ் தான். ஃபைன். ஓகே. அண்ட் அதர் கண்ட்ரோல்ஸ் கீழே பிரேக்கிங்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காருக்கு எவ்வளோ எஃபெக்டிவா ஒரு பிரேக்கிங் இருக்கோ அதே மாதிரி இதுல இருக்கும். ஓகே. நல்லா பிரேக்கிங் லைஃப் இதுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஓகே. எல்லா வண்டியில இருக்க மாதிரி ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும். பின்னாடி அடிஷனலா பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க ஓடோமீட்டர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. ப்ரோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் டிரைவர் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். வேற எல்லா சீட்ஸ்க்குமே மேனுவல் தான். ஓகே. உங்களுக்கு டிரைவர் சீட்ஸ்ல வந்து 8 வே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிரைவர் சீட்ஸ்க்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெமரி சீட்ஸ் இருக்கும். ஓகே. 2 வேல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதை செட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் வேற யாரோ உங்களுக்கு தவிர ஓட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். வேற வேற அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஓட்டி முடிச்சோடனே திருப்பி நீங்க ஓட்டினா அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேணும்னா நீங்க எது செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. ஓகே. கமிங் டு சிஸ்டம் சைடு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கு? சிஸ்டம் சைடு வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி. இது வந்து மோஸ்டா வந்து யூஎஸ்ல எல்லாம் இது வந்து ஆஃப் ரோடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரோட்ஸ்ல நீங்க பாக்குறத விட ஆஃப் ரோடிங்ல தான் அதிகமா பார்க்கலாம். அந்த கான்செப்ட்ல தான் இந்த கார் வந்து மேனுஃபேக்சரே பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனா இருக்கட்டும், பாடி பில்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஃபர்மா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் இது வந்து சாலிடான பில்ட் குவாலிட்டி நான் கொடுப்பேன் வண்டிக்கு மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணா. ஓகே. பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. நல்ல பவராகவும் இருக்கும் வண்டி. ஓகே. சேஃப்டி சைடு எவ்வளோ ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க? சேஃப்டி சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வருது. ஆமா ப்ரோ. எல்லா ரோட்ஸ்க்கும் வண்டி சூட் ஆகுமா? எல்லா ரோட்ஸ்க்குமே வண்டி சூட் ஆகும். அதே மாதிரி இந்த கார்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே செட் ஆகாது. இது செலக்டிவான ஒரு பீப்புள் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அட்வென்ச்சர் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து காடு மலை அங்க இங்கன்னு சுத்துறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த கார் வந்து பெர்ஃபெக்டான காரு. அதே மாதிரி இந்த காரோட பில்ட் குவாலிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, நல்லா ஸ்டர்டியா இருக்கும், ஃபர்மா இருக்குன்னு. அதே மாதிரி எல்லா கண்டிஷன்ஸ்லயும் வண்டி ஓட்டிக்கலாம். மழையா இருக்கட்டும், எல்லா இதுலயும் ஓட்டிக்கலாம். வண்டி எப்பவுமே டிராக்ஷன் லூஸே ஆகாது. அதே மாதிரி நீங்க சைட் மிரர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஃபீச்சர்னா உங்களுக்கு வந்து டிஃபாகஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க மலையில எல்லாம் ஓட்டுறீங்க, ஹில்ஸ் எல்லாம் ஏத்தும் உங்களுக்கு ஃபாக் எல்லாம் ஃபார்ம் ஆகி தெரியலனா அதுவே உங்களுக்கு டிஃபாக் பண்ணி தந்துரும். ஆஸ் யூஷுவல் எல்லா வண்டிக்கும் வர மாதிரி விண்டோஸ் அண்ட் மிரர் பவர் விண்டோஸ் வந்துடும். அண்ட் ப்ரோ ரூஃபோட கண்ட்ரோல் பத்தி சொல்லுங்க. சன்ரூஃப் பாத்தீங்கன்னா இது நார்மல் கிடையாது, பேனோராமிக் சன்ரூஃப். ஒன் டச் அதுவே எல்லாம் பண்ணிடும். மற்ற கார்ல பாத்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கணும், இதுல பண்ண தேவையில்லை. ஓகே. கமிங் டு பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கு? பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு நார்மல் கார்ல வர பூட் ஸ்பேஸ் தான். எஸ்யூவி நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே பூட் ஸ்பேஸ் அதிகமா வராது, கம்மியா தான் வரும். பட் இதுல கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். சஃபிஷியன்டான ஸ்பேஸ் இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ தருது? டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸ். 60 லிட்டர்ஸ் தருது. ஓகே. டயர் எவ்வளோ ரன்னிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்கு? டயர் நல்லா இப்போ புதுசா ஃபிட் பண்ணிருக்காங்க. ஒரு 80 அப் டு 80% நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர்ஸ். அலாய் ஸ்டாக்குங்களா? அலாய் சொல்ல ஸ்டாக் தான். ஓகே. சீட் கலரும் நல்லா இருக்கு. ஆமா, இது வந்து பிரீமியம் லெதர் ஃபினிஷிங் தான். ஓகே. ஜீப்போட இன்டீரியர் அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே பிரீமியமா இருக்கும். உங்களுக்கு மற்ற பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவோம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதுல எந்த குறையுமே வைக்க முடியாது. கண்டிப்பா. இது வந்து பேனோராமிக் சன்ரூஃப், ஒன் டச் கண்ட்ரோல் தான். எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரும். ப்ரோ பார்க்கிங் சென்சார், ரிவர்ஸ் கேமரா? பார்க்கிங் சென்சார்ஸோட வந்துரும். ரிவர்ஸ் கேமராவும் இருக்கு. ஓரளவு கிளியரா இருக்கு. பார்க்கிங் சென்சார் ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இ பிரேக் தான் வரும், சாதாரண ஹேண்ட் பிரேக் வராது. ஓகே. எலக்ட்ரானிக் பிரேக்ஸ் தான் வரும். ஓகே.
ஓகே ப்ரோ. போனட்ல எல்லாமே அப்படியே தான் இருக்கு, ஆஸ் இட் இஸ் தான், எந்த Okay. ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. இல்லை. ஓகே. வேற நீங்க மேஜரா என்ன ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் மட்டும்தான். மாறி அது இருக்கு. ஒரு ஓகே. கிராக் விழுந்துச்சு, அதனால அது ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து அதை அவர் சேஞ்ச் மாத்திட்டாரு. பண்ணி. ஆமா. ஓகே. வேற உங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது வண்டிக்கு. ம். நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஏர் ஸ்கிராச்சஸ் இருக்கும், அதுக்கு நம்ம டச் அப் பண்ணியிருப்போம். ஓகே. வேற பெரிய ரொம்ப டென்ட் விழுகிற மாதிரி அந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. பேட்டரி கண்டிஷன் பேட்டரி கண்டிஷன் ஆஸ் இட் இஸ் இருக்கு. நல்லா இருக்கு. நாய்ஸ் ஏதாச்சும் இருக்கா? நாய்ஸ் கம்ப்ளைண்ட்? நாய்ஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. ஏசில இல்ல, இன்ஜின் இல்ல. எதுலயும் இல்லை. ஓகே. ஆயில் ஆயில் எல்லாமே ஓகேவா இருக்கு. அதே மாதிரி நீங்க சர்வீஸ் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான், எல்லாமே Okay. ஜீப்லேயே தான் கொடுத்து பண்ணி. கம்பெனிலே பண்ணிருக்கு. ஓகே. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. கூலண்ட்டும் நல்லா இருக்கு. ஓகே. இன்சூரன்ஸ் காம்ப்ரஹென்சிவ் தான் போட்டிருக்கு. ஓகே. இன்னும் நெக்ஸ்ட் 6 to 7 monthsக்கு அது வேலிடா தான் இருக்கு. ஓகே. ஓகே ப்ரோ, க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரோ வண்டிக்கு ஆர்ஆர் கார்ஸ்ல என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? நம்ம ஆர்ஆர்ல வந்து 14.5 lakhs கோட் பண்ணியிருக்கோம். Okay. ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் Negotiable. பிரைஸ் தான். அதே Okay. மாதிரி ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஓகே. அப் டு 90% பேஸ்ட் ஆன் யூர் ப்ரொஃபைல் பண்ணி லோன் தரேன். பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பா. வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்ஆர் கார்ஸ் கோயம்புத்தூர் ராம்நகர் காளிதாஸ் ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு, நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வண்டி பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் ஆஃப் ஆர்ஆர் கார்ஸ் நீங்கள் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.